Welcome to Trading with Tamilan channel. Options for future. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்க்க போகிறது நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டியோட நாளைக்கான அனலைசஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கடைசியில் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டன் தட்டி லைக் பண்ணுங்கள். அதே நேரத்தில் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு டெய்லி நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆகும். அப்போ நீங்கள் உடனே நீங்கள் வந்து நோட் பண்ணி நம்ம வீடியோவை பார்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி நம்ம சேனல் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் ரெகுலர் மார்க்கெட்டோட அப்டேட்ஸ் வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணி நீங்கள் நான் டெய்லி மார்க்கெட்டோட அப்டேட்ஸை தெரிஞ்சுக்கங்க. இப்போ நம்ம நாளைக்கான அனலைசிஸ் போகிறதுக்கு முன்ன இன்னைக்கு மார்க்கெட்டில் என்ன நடந்துச்சு அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நேற்று வந்து நான் உங்களுக்கு நல்லா பார்த்துருந்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் ஒன்னான 24,830 தான் ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸாக கொடுத்துருந்தேன். உங்களுக்கே அது நல்லா தெரியும். ஸோ இன்னைக்கு மார்க்கெட் ஆரம்பிச்சதே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஜம்ப் கொடுத்து நேற்று முடிஞ்ச மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 24,790 முடிஞ்சது, 92 அந்த ரேஞ்சில் முடிஞ்சது. பட் இன்னைக்கு மார்க்கெட் வந்து அதுல இருந்து ஒரு 40 பாயிண்ட்ஸ் வந்து மேலே ஜம்ப் ஆகி மேலே போய் தான் ரீச் ஆச்சு. ஸோ 24,840 ஆரம்பிச்சு 24,873 வரைக்கும் போச்சு. அதுக்கப்புறம் திருப்பி மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு சைடுவே மொமெண்டம்லேயே இருந்துச்சு. ஸோ இன்னைக்கு நாம நேற்று கொடுத்துருந்த ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 24,830 ப்ளஸ் அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ் 24,880. சொன்ன அதே ரெசிஸ்டன்ஸ் கூட தான் மார்க்கெட் மூவ் ஆயிடுச்சு. ஸோ இன்னைக்கு உண்மைக்குமே சொல்ல போனால் மார்க்கெட்டோட இந்த நிலவரப்படி பார்த்தா இன்னைக்கு நம்ம யாருமே வந்து ஒரு ப்ராஃபிட் எடுத்திருக்க முடியாது தான். ஸோ ஓரளவுக்கு ஒரு சின்னதாக ஒரு ப்ராஃபிட் ரொம்பலாம் எடுத்துக்க முடியாது. ஜீரோவுக்கு வாய்ப்புகள் இருந்தது. பட் அதுவுமே என்ன ஆயிடுச்சுன்னா கொஞ்ச நேரத்தில் அது மார்க்கெட்டோட பியரிஷ் ரேட் வந்து மாறிடுச்சு. 24,880 கீழே வந்து வருது அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய என்கல்ஃப் கேண்டில் உருவாச்சு. அதுவுமே பார்த்தீங்கன்னா ஸ்டாப் ஆயிடுச்சு. பட் பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நாளைக்கான நிலவரம் என்ன இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். நீங்கள் நேற்று நம்ம வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். நான் ஒரு கீ ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்னு சொல்லி கடைசியில் கொடுத்தேன். சப்போஸ் மார்க்கெட் 24,880 தாண்டுற பட்சத்தில் உங்களுக்கு மார்க்கெட் வந்து 24,990 வரை 930க்கு தான் அடுத்த ரெசிஸ்டன்ஸாக போய் நிற்கும் அப்படின்னு உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன். நோட் பண்ணியிருந்தீங்கன்னா அதுதான் வந்து மார்க்கெட் நாளைக்கான ரெசிஸ்டன்ஸ் ஒன்னா ஆக்டிவேட் ஆகும். ஸோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நாளைய ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் R1 ரெசிஸ்டன்ஸ் 1 பார்த்தீங்க அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் 1 பார்த்தீங்கன்னா 24,930 தான் முதல் ரெசிஸ்டன்ஸா ஆக்டிவேட் ஆகும். சாரி ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நாளைய மார்க்கெட் பார்த்தீங்கன்னா சப்போஸ் ஒரு வேளை மார்க்கெட் மேலே போகுது அப்படிங்கும்போது 24,930 தான் ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆக்டிவேட் ஆகும். ஸோ அதையும் உடைக்கும் பட்சத்தில் மார்க்கெட் எவ்வளோ தூரம் போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு அப்சைட் நல்லா பார்க்கலாம். நாளைக்கு அந்த அப்சைட் என்னவா இருக்கும்னா ஸோ 25,000 வரைக்கும் ஒரு அப்சைட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நாளைய மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் ஒன்னான ரெசிஸ்டன்ஸ் 1 24,930 ரெசிஸ்டன்ஸ் 2 ஆன 25,000 இதுதான் வந்து நாளைய மார்க்கெட்டுக்கான ரெசிஸ்டன்ஸ் ஆகுங்க. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதே மாதிரி மார்க்கெட் சப்போஸ் ஒரு கீழே போகுது அப்படின்னா எவ்வளோ தூரம் கீழே போகுது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். நாளைய சப்போர்ட் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா
24,800 தான் வந்து நாளைய சப்போர்ட் 1 ஆக்டிவேட் ஆகும். ஸோ இதையும் நோட் பண்ணிக்கங்க. ஸோ செகண்ட் சப்போர்ட் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம நேற்று கொடுத்துருந்தோம். அதே சப்போர்ட் பாயிண்ட் தான். அதாவது நேற்று இல்லை, நம்ம திங்கட்கிழமை அன்னைக்கு நீங்கள் மார்க்கெட் கவனிச்சிருந்தீங்கன்னா நான் என்ன கொடுத்துருந்தனோ அதே 24,740 வில் பி த சேம் சப்போர்ட் 2 ஆர் ஆக்டிவேட் ஆகும். ஸோ நான் உங்களுக்கு முந்தா நாளே கொடுத்துருந்தேன். ஸோ அதே தான் நாளைக்கு ஆக்டிவேட் ஆகும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா சப்போர்ட் 1 24,800 will be the first resistance. Support 2 24,740 will be the second resistance. ஸோ இதுதான் நாளையோட மார்க்கெட்டான நிலவரம். ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு சப்போர்ட் பாயிண்ட் 1 ஆன 24,800 சப்போர்ட் 1 ஆகும். சப்போர்ட் 2 24,740 ஆக்டிவேட் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து நிஃப்டி பார்த்துட்டோம். அடுத்தது வந்து பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஸோ பேங்க் நிஃப்டி என்னவா இருக்கும் அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்ப்போம். பேங்க் நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அதே சைட்வே மொமெண்டம்ல தான் இருந்திருக்கு. ஸோ நாளைய ரெசிஸ்டன்ஸ் 1 எங்கே ஆக்டிவேட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா $54,360 வந்து ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸாக ஆக்டிவேட் ஆகும் நாளைக்கு. 360 வச்சுக்கோங்களேன். 54,360 will be the first resistance நாளைக்குங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இதுல இருந்து ஒரு ரொம்ப தள்ளி தான் இருக்கு, ஒரு 100 பாயிண்ட்ஸ் தள்ளி தான் இருக்கு. பட் ஆனால் இதுதான் வந்து உங்களுக்கு நாளைக்கான ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு ரெசிஸ்டன்ஸ் 1 வந்து 54,360 தான் ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். R2 ரெசிஸ்டன்ஸ் 2 வந்து 54,460 உங்களுக்கு வந்து செகண்ட் ரெசிஸ்டன்ஸாக ஆக்டிவேட் ஆகும். ஸோ நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ரெசிஸ்டன்ஸ் 1 வந்து 54,360 ஆகவும், ரெசிஸ்டன்ஸ் 2 வந்து 54,460 ஆகவும் இது ஆக்டிவேட் ஆகும். சப்போஸ் இதை உடைக்கும் பட்சத்தில் மார்க்கெட் மேலே ஒரு அப்சைட் கொடுக்கும். ஸோ இப்போ நம்ம ரெசிஸ்டன்ஸ் பார்த்துட்டோம். சப்போர்ட் பாயிண்ட் எங்கே இருக்குன்னு பார்ப்போம். அதாவது ஃப்ரெண்ட்ஸ், சப்போர்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 5480 இருக்குது. ஸோ அதுதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ அதை உடைக்கும் பட்சத்தில் மார்க்கெட் எங்கே இருக்கும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து 990 நம்மளுக்கு ரெண்டாவது சப்போர்ட் பாயிண்ட் ஆக்டிவேட் ஆகும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ்,
நாளைக்கான மார்க்கெட்டில் பேங்க் நிஃப்டிக்கான சப்போர்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் 1 5480 தான் ஃபர்ஸ்ட் சப்போர்ட் பாயிண்ட் ஆகும். 52 அதுக்கப்புறம் சப்போர்ட் 2 வந்து 53,990 ஆக்டிவேட் ஆகும். ஸோ இந்த ரெண்டு சப்போர்ட் பாயிண்டை உடைக்கும் பட்சத்தில் மார்க்கெட் கீழே போகிறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் நம்மளுடைய நான் சொன்ன பாயிண்ட்ஸை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கான மார்க்கெட் இதுதான். ஸோ நீங்கள் வந்து இதை நோட் பண்ணி வச்சுட்டு நாளைக்கு கரெக்டாக உங்களுடைய ப்ராஃபிட்டை நீங்கள் எடுக்க ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.